அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய நேரத்தில் நாம் செய்யக்கூடிய நன்மைகளையும் நாம் செய்யக்கூடிய தீமைகளையும் எடை போட்டு பார்த்தால் கண்டிப்பாக நன்மைகளை விட தீமைகள் தான் அதிகமாக இருக்கும். நமதில் ஒவ்வொருவருடைய நிலையும் இப்படித்தான் இருக்கிறது. இதே நிலையில் நாம் மரணித்து மறு உலக வாழ்க்கைக்கு நாம் சென்று விட்டால் மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நமக்கு முடிவு தருவான் என்றால், நாம் செய்திருக்கக்கூடிய நன்மைகளை தராசின் ஒரு தட்டிலும் நாம் செய்த தீமைகளை தராசின் மறு தட்டிலும் வைத்து அல்லாஹ் நிறுப்பான், எடை போடுவான். ஃபம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மையின் தராசு கனத்து விடுகிறதோ ஃபஹுவ ஃபீ ஐஷத்தின் ராலியா, அவர் அற்புதமான இன்பமான வாழ்க்கையிலே இருப்பார். அதே நேரத்தில் வஅம்மா மன் ஹஃபத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மையின் தராசு கனக்காமல் லேசாக இருக்கிறதோ, தீமையின் தராசு கனக்கிறதோ ஃபஉம்முஹு ஹாவியா, அவர் ஒதுங்குமிடம் ஹாவியாவாகும். உமா அதுராக்க மாஹியா, ஹாவியான என்ன தெரியுமா? நார் ஹாமியா, சுட்டெரிக்கக்கூடிய நெருப்பு, நெருப்புதான் அவர் சென்றடையக்கூடிய இடம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். மறுமையிலே அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் அடைந்து விடக்கூடாது. எந்த நிலை? நன்மைகள் குறைவாக இருந்து தீமைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து நாம் நரகத்துக்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் தீமைகளை அழிப்பதற்கு நன்மைகளை அதிகரிப்பதற்கு அற்புதமான வாய்ப்புகளை தருகிறார் இந்த உலக வாழ்க்கையிலே. அதில் ஒன்றுதான் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுவது. அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதனால் ஏராளமான நன்மைகளை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இது நாள் வரைக்கும் நம்ம அந்த விஷயங்களை கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம். ஆனால் குர்ஆனிலே இந்த விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஹதீஸ்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறார்கள். ஒரு 3-4 நாட்களாக நான் ஆய்வு செய்தவரை பாவ மன்னிப்பு தேடுவதனால் கிட்டத்தட்ட 9 வகையான நன்மைகள் ஏற்படுகிறது. இன்னும் ஆழமாக ஆய்வு செய்தால், மேலதிகமான ஹதீஸ்களை நாம் பார்த்தால் இன்னும் அதிகமான பலன்கள் ஏற்படலாம். நாம் பார்த்தவரை 9 விதமான நன்மைகள் ஏற்படுகிறது. இஸ்திக்ஃபார் தேடுவதினால், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதினால். இன்றைக்கு ஒரு மனிதரை பார்த்து நாம் சொல்லுகிறோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். உடனே அந்த மனிதர் என்ன செய்கிறார்? நான் என்ன பாவம் செய்தேன்? நான் ஏன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்ல வேண்டும்? நான் என்ன தப்பு செஞ்சேன் என்று உடனடியாக கேட்பார். ஆனால் நாம் நிறைய பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கண் எத்தனை விதமான பாவங்களை செய்கிறது, மார்க்கம் தடுத்த காரியங்களை பார்க்கிறது. நம்முடைய நாக்கு கெட்ட வார்த்தைகளை பேசுகிறது. நம்முடைய கால் தீமையான இடங்களுக்கு செல்கிறது. தீமையான எண்ணத்துக்கு நம்முடைய உள்ளத்துக்கு நாம் இடம் தருகிறோம். இப்படி பலவிதமான தீமைகளை செய்கிறோம். ஆனால் இஸ்திக்பார் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்னால் நான் என்ன பாவம் செய்தேன் என்று நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்தில் நமக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தனி சிறப்பை வழங்கி இருக்கிறான், யாருக்குமே வழங்காத சிறப்பு. திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இறை தூதரே, நீங்கள் முன்னால் செய்த பாவம், இறுதியாக செய்த பாவம் எல்லாத்தையுமே நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற அங்கீகாரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் தருகிறான். அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த இஸ்திக்பார் விஷயத்திலே
அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்ற விஷயத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? நமக்கு உறுதி இல்லை, அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் இல்லை. ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம இஸ்திக்பார் செய்யறோம், அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறோம். கணக்கு போட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அல்லாஹ்ட்ட கேட்கிறோமா? ஒரு தடவை கூட இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்கக்கூடியவர்களாக நாம இல்லை. 5 தடவை 10 தடவை. ஒவ்வொருவரும் உங்களை நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறோம்? நிறைய பாவங்களை செய்து கொண்டு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க சொல்றாங்க, புகாரியிலே 6307வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா. ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் நான் 70 முறைக்கும் அதிகமாக நான் பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நிலை. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 70க்கும் மேற்பட்ட தடவை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். சில அறிவிப்புகளில் வருகிறது, ஒரு நாளைக்கு நான் 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன். இங்க யாராவது அப்படி இருக்கிறோமா? நம்ம ஒரு நாளைக்கு 100 முறை இஸ்திக்பார் செய்யக்கூடிய ஒரு மனிதன் யாராவது நம்ம இருக்கிறோமா? 70 முறை. 10 முறைன்னு வச்சுக்கிட்டா கூட நம்மள யாருமே இல்லை. ஏன்னா இஸ்திக்பாருடைய நன்மையை நாம் புரியாத காரணத்தினால இந்த விஷயத்துல நம்ம ஜீரோவா, கோழி முட்டையா இருக்கிறோம், மைனஸ்ல இருக்கிறோம். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்பார் செய்கிறார்கள் என்றால் இது ஒரு சாதாரண ஒரு அமல் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விஷயத்துக்கு நடைமுறைப்படுத்துறாங்கன்னா அதனால் பற்பல நன்மைகள் ஏற்படுகிறது. எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் ஏற்படுகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்த்தோம்னா அவங்க இஸ்திக்பார் செய்யக்கூடிய துவா புகாரியிலே இடம்பெறுகிறது. அவர்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டார்கள் என்பதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வழமையாக அடிக்கடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த துவாவை செய்வார்கள். நாம யாருமே அப்படிப்பட்ட ஒரு துவாவை செஞ்சிருக்க மாட்டோம் நம்முடைய வாழ்க்கையில. அவ்வளவு அற்புதமான துவா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க தேடக்கூடிய அந்த பாவ மன்னிப்பில் ஒரு தவறு கூட தவறி விடாது. அந்த அளவுக்கு எல்லா தவறையும் சேர்த்துக் கொள்ளுகின்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான அடிப்படையில் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். அது என்ன துவா? புகாரியில் இடம்பெறுகிறது. சஹீஹுல் புகாரியிலே 6398வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துவா செய்றாங்க. ரப்பியஃபிர் லி ஹதீஅதி, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு. ஓ ஜஹிலி, என்னுடைய அறியாமையை மன்னித்து விடு. ஓ இஸ்ராஃபி ஃபி அம்ரி, என்னுடைய வரம்பு மீறுதலை மன்னித்து விடு. ஒமா அன்த அலமு பிஹி மின்னி, என்னிடமிருந்து எதையெல்லாம் நீ தவறுதலாக கண்டிருக்கிறாயோ அதையும் மன்னித்து விடு. எப்படி அற்புதமான வாசகம் என்று பாருங்கள். நான் இந்த பாவத்தை செஞ்சேன் அந்த பாவத்தை செஞ்சேன் என்று நாம் பட்டியல் போடும்போது நம்மளே அறியாமல் சில பாவங்கள் தவறிவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை பாருங்க. என்னிடமிருந்து எதையெல்லாம் நீ அறிந்து வைத்திருக்கிறாயோ, அல்லாஹ்வுடைய அறிவுல எதுவுமே தப்பாது. தவறாக எதையெல்லாம் நீ கண்டிருக்கிறாயோ எல்லாத்தையும் மன்னித்து விடு. இன்னும் அதிலே வருகிறது, அல்லாஹும்ம உஃபிர் லி ஹதாயாய, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு. வ அம்தி, வேண்டுமென்றே நான் செய்தேனே அந்த பாவங்களை மன்னித்து விடு. இப்பெல்லாம் நம்ம துவா செய்யறோமா? இஸ்திக்பார் செய்யறோமா? வேண்டுமென்றே நான் செய்த பாவங்களை மன்னித்து விடு. வ ஜஹ்லி, அறியாமல் செய்த பாவங்களை மன்னித்து விடு. வ ஹஸ்லி, பலகீனத்தினால் ஏற்பட்டிருக்குமே அதையும் மன்னித்து விடு. வ குல்லு தாலிக இந்தி, இதெல்லாம் என் புறத்தில் இருந்து ஏற்பட்டவை. எப்படிப்பட்ட அற்புதமான இஸ்திக்பார் என்று பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட நிக்கல, அடுத்தும் கேட்கிறாங்க, அல்லாஹும்ம உஃபிர் லி மா கத்தம்து வ மா அஸர்து, இறைவா நான் ஆரம்பத்தில் செய்த பாவங்களை மன்னித்து விடு. தற்காலிகமாக தற்போது செய்தேனே அந்த பாவங்களை மன்னித்து விடு. ஒமா அஸ்ரர்து ஒமா அலன்து,
நான் ரகசியமாக செய்த பாவங்களை மன்னித்து விடு, பகிரங்கமாக செய்த பாவங்களை மன்னித்து விடு. இந்த துஆவுல, இந்த இஸ்திக்பார்ல ஏதாவது ஒரு சின்ன பாவம் தப்புமா? ஏதாவது ஒரு சின்ன பாவம் தப்பாது. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பாவத்துக்கும் பரிகாரமாக அற்புதமான ஒரு துஆவை தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாக கேட்டு இருக்கிறார்கள். இதை நாம் கேட்டு இருக்கிறோமா? இந்த மாதிரியான துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்காங்க. இந்த இஸ்திக்பார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு வலியுறுத்துறாங்கன்னா, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டிய நீ உயிர் வாழ வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய உயிர் இதற்காக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்காக இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரியிலே இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். 5673வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வலா யத்தமன்ன என் அஹதுகுமுல் மௌத், உங்களில் யாரும் மரணிக்க ஆசைப்பட வேண்டாம். தனக்கு மௌத் வரணும், நான் இறந்து போகணும் என்று யாருமே ஆசைப்படாதீங்க. ஏன் தெரியுமா? ஒன்று, நீங்கள் நல்லவராக இருப்பீர்கள். நல்லவராக இருந்தா நிறைய நன்மைகளை செய்வீங்க, மறுமையில உங்களுக்கு நற்பேறு கிடைக்கும். இம்மா முசியன், அல்லது கெட்டவனாக இருப்பீர்கள், தீமை செய்யக்கூடியவராக இருப்பீர்கள். அப்படி இருந்தால் தவறு செய்யக்கூடியவராக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு அவர் கேட்கலாம், திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே மரணத்தை வேண்டாதீர்கள், இந்த வாழ்நாளை, உலக வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், திருந்துங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறாங்க. இப்போ இந்த இஸ்திக்பாரால ஏற்படக்கூடிய நன்மைகளை நாம் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். நம்முடைய நிலைமை எப்படி எல்லாம் இருக்குதுன்னு பாருங்களேன். நிறைய தீமைகளை செய்யறோம். ஒரு தொழுகிறது எப்படின்னு கூட தெரியல. ஒரு சகோதரரை தொழுகைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா அவர் சொல்றாரு, எனக்கு 2 சூறா தான் தெரியும், குர்ஆன்ல எனக்கு 2 சூறா தான் தெரியும். அதையும் நான் தொழுகையில ஓத ஆரம்பிச்சேன்னா அந்த 2 மறந்து போயிருது. நான் என்ன செய்ய, எனக்கு தொழுகை தெரியாது. இப்படி தீன் விஷயங்கள்ல ரொம்ப அடிமட்ட நிலையில இருக்கக்கூடியவர்களா நிறைய மக்களை பார்க்கிறோம். அப்ப நாம அதிகமாக இந்த இஸ்திக்பார் செய்யணும். இதனால் ஏற்படக்கூடிய முதல் நன்மை, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய முதல் நன்மை, மிகப்பெரிய நன்மை. இந்த ஒன்றுக்காக வேண்டிய நாம் காலம் பூராவும் அல்லாஹ்விடத்துல பாவத்தை மன்னிறைவா, மன்னித்து விடு, மன்னித்து விடு என்று கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இந்த ஒண்ணுக்காக வேண்டிய அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பலன் ஏற்படுகிறது பாவ மன்னிப்பு தேடுவதினால். நமக்கு சாதாரணமா இருக்கலாம், இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, இதுல என்ன நன்மை ஏற்பட போகுது, ஒரு 2 நிமிஷம் வேலை தானே அப்படி நமக்கு தெரியலாம். எவ்வளவு பெரிய நன்மை ஏற்படுதுன்னா அல்லாஹ்வை நாம் சந்தோஷப்படுத்துகிறோம். இது ஒரு முக்கியமான நன்மை. அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்பதினால் அல்லாஹ் பரவசம் அடைகிறான். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 1300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7, வடமரைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மன்னடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readofmail.com. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மன்னடி, சென்னை 1. போன் 65690810. சந்தோஷம் அடைகிறான். அல்லாஹ்வை நாம் மகிழ்ச்சி படுத்துகிறோம். அல்லாஹ் சந்தோஷப்பட்டு விட்டால் கிடைக்காதது ஏதாவது இருக்கிறதா? அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்து விட்டால் எல்லாம் கிடைத்த மாதிரி, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி விட்டால் எல்லா பாக்கியமும் கிடைத்த மாதிரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நமக்கு ஒரு அழகான உதாரணத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை மிகைப்படுத்துறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு அல்லாஹ் படுகிறான் என்பதை விளக்குவதற்கு ஒரு சம்பவத்தை உதாரணமாக காட்டுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்றது எதுவுமே கதை கிடையாது. புகாரியில முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் 4930 என்ற இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு அஷத்து ஃபரஹன் பி தௌபத்தி அப்திஹி. அடியான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதினால் அல்லாஹ் கடுமையாக சந்தோஷப்படுகிறான். கொஞ்சம் இந்த சந்தோஷம் கிடையாது. அஷத்து ஃபரஹன், கடுமையான சந்தோஷம். எந்த அளவுக்கு சந்தோஷம்னா, ஒரு மனிதன் பாலைவனத்திலே பிரயாணம் செய்கிறான். ஒட்டகத்தை தனக்குள்ள வச்சுக்கிறான். ஒட்டகம் தான் அவனுக்கு உதவியா இருக்கு. அவனுடைய சாப்பாடு அந்த ஒட்டகத்துல இருக்கு. அவனுக்கு தேவையான பானம் தண்ணீர் ஒட்டகத்துல இருக்கு. அவனுடைய ஆடை ஒட்டகத்துல இருக்கு. பாலைவனத்துல எங்கேயாவது ஹோட்டல் இருக்குமா? இங்க நம்ம சாப்பாடு கையில கொண்டு போகாட்டினா காசை கொடுத்தோம்னா நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிடலாம். ஆனா பாலைவனத்துல யார் ஹோட்டல் வச்சிருப்பா? ஹோட்டல் இருக்காது. தண்ணிக்கு ஏதாவது அருவிகள் இருக்குமா? ஆறுகள் ஓடுமா பாலைவனத்துல? தண்ணிக்கு வழி இல்லை. ஒட்டகம் இல்லைன்னா என்ன ஆகும்? பாலைவனத்துல நடக்க முடியுமா? பாலைவனத்துல நடக்க முடியாது. நெருப்பா கொதிக்கும் அந்த மணல். வெளிநாடுகளுக்கு, சவுதி அரேபியா, துபாய் போன்ற அரபு தேசங்களுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் அந்த நாட்டுடைய உஷ்ணம் எந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே சஹாபாக்கள் போருக்கு நடந்து சென்ற காரணத்தினால் அவருடைய தோள்கள் எல்லாம் பீந்து கீழே தொங்கக்கூடிய அளவுக்கு சஹாபாக்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். காலை சதையை உருக்கிவிடும் அந்த வெப்பம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு பயணம் செய்கிறார். பாலைவனத்துல போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் களைப்பு வருது. சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம், தூங்குவோம் சொல்லி ஒரு முள்ளு மரத்துக்கு அடியில என்ன செய்யறாரு? தூங்குறாரு. அந்த மனுஷர் தூங்குறாரு. அவர் சாப்பாடு ஒட்டகத்துல இருக்கு, தண்ணி ஒட்டகத்துல இருக்கு. பாலைவனத்தை கடக்கணும்னா ஒட்டகம் தான் தேவை. ஒட்டகம் இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது. தூங்குறாரு. தூங்கிட்டு முழிச்சு பாக்குறாரு, ஒட்டகத்தை காணோம். சாப்பாடு எல்லாம், உயிருக்கு அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாம் ஒட்டகத்துல இருக்கு. ஒட்டகம் காணோம். அந்த குன்றில் ஏறுறாரு, அந்த பக்கம் போகிறார், இந்த பக்கம் போகிறார், எல்லா பகுதிகளுக்கும் சென்று பார்க்கிறார். ஒட்டகம் இருக்கான்னு பார்க்கிறார். ஒட்டகம் இல்ல. இப்ப அவருக்கு எப்படி இருக்கும்? உயிரே போன மாதிரி இருக்கும். உயிரே போன மாதிரி தான். ஒண்ணும் செய்ய முடியாது. யார் வருவா பாலைவனத்துல? யாரு சாப்பாடு கொண்டு வருவா? யாரு தண்ணி கொண்டு வருவா? எப்படி பாலைவனத்தை கடக்க முடியும்? அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சிருச்சு. நிராசை ஆயிடுவார். சரி கொஞ்ச நேரம் தூங்குவோம்னு சொல்லி திரும்ப அந்த மரத்துக்கடியில் என்ன செய்யறாரு? அவர் தூங்குறார். தூங்கி விட்டு முழித்து பார்க்கிறார், காணாம போன ஒட்டகம் வந்து நிக்குது. அப்ப அவருக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் வருதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தோஷத்தை விளக்குறார்கள். அந்த மனிதர் அடையக்கூடிய சந்தோஷத்தினால் தான் என்ன சொல்கிறோம் என்பதை கூட புரியாமல் வார்த்தையை மாற்றி சொல்லி விடுகிறார். சந்தோஷத்துல, இறைவா அந்த அபுதி, நீ என்னுடைய அடியான், வா அன ரப்புக, நான் தான் உன்னுடைய எஜமான். வார்த்தையை மாற்றி சொல்லிடுறாரு. அவர் சொல்ல வர்றது என்னன்னா, நீ எஜமான், நான் அடிமை அப்படின்னு சொல்ல வர்றாரு. சந்தோஷத்துல என்ன பேசுறோங்கிறது தெரியாம, ஒட்டகம் கிடைச்சனால, போன உயிர் வந்த மாதிரி இருக்கிறனால, நீ என்னுடைய அடியான், நான் உன்னுடைய எஜமான் அப்படின்னு மாற்றி சொல்லிடுறாரு. அந்த அளவுக்கு சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இவர் அடையக்கூடிய இந்த சந்தோஷத்தை விட அல்லாஹ் கடுமையாக சந்தோஷப்படுகிறான். எப்போது? அல்லாஹ்விடத்துல நாம் பாவ மன்னிப்பு கேட்கும் போது, தௌபா செய்யும் போது. அப்போ இது எவ்வளவு பெரிய நன்மையை பெற்று தருகிறது. அல்லாஹ்வை நம்ம சந்தோஷப்படுத்துறோமே, அல்லாஹ்வை நாம் மகிழ்ச்சி படுத்துகிறோமே. இந்த ஒன்றுக்காக வேண்டி கண்டிப்பாக இந்த இஸ்திக்பாரை அதிகமாக செய்ய வேண்டும். முஸ்லிம்ல இன்னொரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நம்மிடத்தில் வந்து கேட்கிறானா? மனிதர்கள் யாராவது அப்படி இருப்பாங்களா? தாய் தந்தையருடைய சொல்லுக்கு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிறோம். அவங்க சொல்லு பேச்ச கேட்க மாட்டேங்கிறோம். ஒரு தடவை சொல்லுவாங்க, 2 தடவை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிற மாட்டாங்க, பிடிவாதம் பிடிப்பாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொறுத்தவரை எப்படி தெரியுமா?
முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யன்ஸிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் இல ஸமாயி துன்யா ஹீன யபகா குலுசுல் லைலில் ஆகிர். இரவுடைய கடைசி பகுதி நேரத்திலே, கடைசி பகுதியாக இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வானத்துக்கு வருகிறான், நமக்கு நெருக்கமாக வருகிறான். வந்து அல்லாஹ் கேட்கிறான், மை யதுஊனி ஃபஸ்தஜீப லஹு, என்னிடத்தில் கேட்கக்கூடியவர் யாராவது இல்லையா? என்று யாருமே துவா செய்ய மாட்டீங்களா? நான் உங்களுக்கு பதில் தருகிறேன். வமை யஸ்அலுனி ஃபஉதியஹு, என்னிடத்தில் வேண்டக்கூடியவர் யார் இருக்கிறார், நான் தாராளமாக அள்ளி தருகிறேன். வமை யஸ்தக்ஃபிருனி ஃபக்ஃபிர லஹு, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர் யார் இருக்கிறார், நான் அவரை மன்னிக்கிறேன். அல்லாஹ் வந்து நம்மகிட்ட கேட்கிறான். நாம கேட்கணும் அல்லாஹ்விடத்துல. ஆனா அல்லாஹ் நமக்கு நெருக்கமாக வந்து கேட்கிறான், என்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க, என்கிட்ட கேளுங்கள், நான் பாவத்தை மன்னிக்கிறேன். இந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மகிட்ட வந்து பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர் இல்லையான்னு கேட்கிறானா, இந்த காரியம் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு உகந்த காரியமாக இருக்கிறது, உவப்பான காரியமாக இருக்கிறது, மகிழ்ச்சியான செயலாக இருக்கிறது, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறது. இது ஒரு முக்கியமான நன்மை, பாவ மன்னிப்பு தேடுவதனால் ஏற்படக்கூடிய முக்கியமான நன்மை. இந்த நேரத்துல நம்ம ஒரு விஷயத்தை கவனத்துல வைக்கணும். இந்த இஸ்திக்பார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறாங்களா, அது எதுக்கு தெரியுமா? நம்ம எத்தனை ஒரு மிந்தி மிந்தி போனா உண்மையிலே நம்ம இஹ்லாசுடன் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடினா, பாவ மன்னிப்பு கேட்க கேட்க அந்த பாவத்தை நம்ம செய்ய மாட்டோம். நம்ம மனசு உறுத்தும். ஒரு தடவை செஞ்சிருவோம், ரெண்டாவது தடவை செஞ்சிருவோம், திரும்பவும் அல்லாஹ்ட்ட இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு தேடும் போது நமக்கே மனசு உறுத்தும். எத்தனை தடவை அல்லாஹ்ட்ட நம்ம வாக்களிச்சாச்சு இனிமே பாவம் செய்ய மாட்டேன்னு, 3 தடவை ஆச்சே, 4 தடவை ஆச்சே, 5 தடவை ஆச்சே, அப்படி நமக்கே ஒரு உறுத்தல் ஏற்பட்டு அந்த பாவத்தை செய்ய மாட்டோம். அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்க வைக்கப்படக்கூடாது. பாவத்தை 2 தடவை அல்லாஹ்ட்ட நம்ம வாக்கு கொடுத்துட்டோமே, திரும்ப செஞ்சுட்டோமே, எந்த முகத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்துவது, பாவத்தை மன்னித்து விடு என்று திரும்ப கேட்பது, அந்த எண்ணம் நமக்கு வரவே கூடாது. எங்கேயாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு எல்லையை போட்டானா, எங்கேயாவது உன் பாவத்தை மன்னிப்பதாக இருந்தால் நீ 3 தடவைக்கு மேல் செய்யக்கூடாது, 5 தடவைக்கு மேல செய்யக்கூடாது, 10 தடவை செஞ்சுட்டேன்னா உனக்கு பாவ மன்னிப்பே இல்ல, எங்கேயுமே எல்லை போடல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்க. அல்லாஹ் நம்மிடத்தில் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸே குதுஸி என்று சொல்வார்கள். அல்லாஹ் நம்மிடத்தில் பேசுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ்களுக்கு ஹதீஸே குதுஸி. இந்த ஹதீஸ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் நம்மகிட்ட பார்த்து பேசுறான். எப்படி ஆதம், ஆதமுடைய மகனே, லவ் அகைதனி பிகராபில் அர்லி ஹதாயா, பூமி முழுக்க நீ பாவத்தை செய்துவிட்டு மாலம் துஷ்ரிக் பி செய்யன், எனக்கு இணை மட்டும் வைக்காமல் பூமி முழுக்க நீ பாவத்தை செய்கிறாய், செய்துவிட்டு என்னிடத்தில் வந்தால் லா அதைதுக பிகிராபிஹா மக்ஃபிரா, பூமி முழுக்க நான் பாவ மன்னிப்பை உன்னிடத்தில் கொண்டு வருகிறேன். அல்லாஹ்வுடைய கருணையை பாரு. பூமி முழுக்க பாவம் செய்ய முடியுமா நம்மளால? ஏன் அல்லாஹ் இந்த வார்த்தையை நம்மிடத்துல சொல்றான்? உன்னால செய்ய முடியாது பூமி முழுக்க. ஒரு பேச்சுக்கு நீ அந்த அளவுக்கு செய்யறதா இருந்தாலும் கூட நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன், நீ கேட்க தயாரா இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இன்னும் அஹ்மதுங்கிற ஹதீஸ்ல வேறு வார்த்தையை போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ் அஹ்தல்தும் ஹத்தா தம்ல ஹதாயாக்கும் மா பைன ஸமாய் வல் அர்லி, நீங்கள் செய்யக்கூடிய தவறு வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள பகுதியை நிரப்பக்கூடிய அளவுக்கு இருந்தால், மனுஷன் வானத்துக்கே போகல, இன்னும் கோடான கோடி மைலுக்கு போறா, வானத்தை தொடல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் செய்யக்கூடிய தவறு இந்த பூமிக்கும் வானத்துக்கும் மத்தியில் உள்ள இடத்தை அடைக்கக்கூடிய அளவுக்கு செய்றீங்க, நிறைய செய்றீங்க. சும்மஸ்தக்ஃபர்துமுல்லாஹ, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு தேடினால் லகஃபரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய கருணைக்கு அளவே கிடையாது, கொஞ்சம் கூட நாணப்படக்கூடாது. தவறு செய்யறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுக்கு பயப்படணும். அதுக்காக என்ன பண்ணக்கூடாது, தவறு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கலாம், நமக்கு தான் இஸ்திக்பார் இருக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது.
தவறு செய்யறதுக்கு முன்னாடி அல்லாவுக்கு பயப்படும், நல்லா தண்டிச்சிருவான், அல்லாவுடைய வேதனை வந்துடும், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு நினைக்கணும். தவறு செய்யறதுக்கு முன்னாடி தவறு செஞ்சுட்டோமா, சைத்தானுடைய வலையில விழுந்துட்டோமா, அதுக்கப்புறம் நம்ம அல்லாஹ் எப்படி நினைக்கணும்னா அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிச்சிருவான், இனிமே செய்யக்கூடாது அப்படின்னு எண்ணம் நமக்கு வரணும். அல்லாஹ் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறான் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை சொல்கிறார்கள், முஸ்லிம்ல 4953வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அடியான் ஒரு தவறு செய்கிறான், செய்துவிட்டு ஐ ரப்பி, என்னுடைய இறைவா நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ் அவன் கையேந்துகிறான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றானா, ஃபஹலிம அன்னலஹு ரப்பன் யக்ஃபிரு ரம்ப வ யஅகுது பிதம்பி, பாவம் செய்தால் நான் தண்டிப்பேன் என்று இவன் அறிந்து வைத்திருக்கிறான், பாவம் செய்தால் மன்னிப்பேன் என்றும் அறிந்து வைத்திருக்கிறான். அதனாலதானே பயந்து என்ற கையேந்திரான். என்கிட்ட அடியான் எதுக்கு கையேந்திரான், நான் தண்டிச்சிருவேன், அதனாலதான் பயந்து கையேந்திரான். நான் மன்னிப்பேன் நினைக்கிறேன், அதனாலதான் கையேந்திரான். என்னுடைய அடியான நான் மன்னிச்சுட்டேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதே மனுஷன் திரும்ப பாவத்தை செய்யறான். ஐ ரப்பி, என்னுடைய இறைவா நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு, திரும்ப சொல்றான். அல்லாஹ் அப்போதும் சொல்லுகிறான், நான் தண்டிப்பேன் நினைக்கிறேன், எனக்கு பயப்படுறே இல்ல, நான் மன்னிப்பேன் நினைக்கிறேன், நான் உடைய பாவத்தை மன்னித்து விட்டேன், அல்லாஹ் அப்போதும் சொல்லுகிறான். அதே மனிதன் திரும்ப பாவம் செய்கிறான். அல்லாஹ் அதே மாதிரி ஐ ரப்பி, என்னுடைய இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு அப்படிங்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பையும் கொஞ்சம் கூட சடைவடையாம, கொஞ்சம் கூட அல்லாஹ் சஞ்சலம் கொள்ளாமல் முன்னாடி சொன்ன மாதிரியே சொல்றான், என்னுடைய அடியான் எனக்கு பயப்படுறான், அவனுடைய பாவத்தை மன்னித்து விட்டேன். யாமல் மா சேத்த, நீ எத்தனை தடவை வேண்டுமானாலும் தவறு செய்துவிட்டு என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால் நான் உன்னை மன்னிக்க தயாராக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய கருணையை பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனை நம்ம கடவுளாக ஏற்றிருக்கிறோம், இறைவனாக ஏற்றிருக்கிறோம். அவனுக்கு முன்னால் பாவ மன்னிப்பு கேட்க நாம் நாணப்படலாமா, வெட்கப்படலாமா? கொஞ்சம் கூட வெட்கம் வரக்கூடாது. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ஒரு முதல் நன்மை. இரண்டாவதாக, பாவ மன்னிப்பு தேடுவதனால ஏற்படக்கூடிய இரண்டாவது நன்மை, நாமெல்லாம் மனதில் பதிய வைக்க வேண்டிய நன்மை. ஏனென்றால் இன்றைக்கு மக்கள் இந்த விஷயத்தை உணராத காரணத்தினால தவறான வழியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். நாட்டுல வறுமை ஏற்படுது, மழை இல்ல, வீட்டுல பஞ்சமா இருக்குது, அல்லது குழந்தை பாக்கியம் இல்ல. உடனே இன்னைக்கு மக்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு? குழந்தை இல்லையா, வீட்டுல பஞ்சமா இருக்குதா, உடனே வேனை எடு, நாகூர் தர்காவுக்கு போ, அஜ்மீர் தர்காவுக்கு போ, திருவனந்தபுரம் பீமாப்பள்ளிக்கு போ, அந்த தர்கா இந்த தர்கா, அந்த அவுலியா உள்ளா இந்த வழி உள்ளா அப்படின்னு வண்டியை எடுத்துட்டு ஒரே சுத்துறதா தான் இருப்பாங்க. அல்லாட்ட கேட்காம மற்றவரிடத்துல போய் கேட்கிறாங்க. இந்த வறுமை, ஆண் குழந்தை வேண்டுவது, ஏழ்மை போக வேணும், நாட்டுல பஞ்சம் நீங்கணும், இதுக்காக வேண்டி மக்கள் இப்படி ஒரு தப்பான வழியில போறாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்கிறான், நாமெல்லாம் ஞாபகம் வைக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்க ஊர்ல மழை இல்லையா, தண்ணீர் பஞ்சமா இருக்கா, அல்லாஹ்ட்ட இஸ்திக்பார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். குழந்தை பாக்கியம் இல்லையா, அல்லாஹ்ட்ட கையேந்துங்கள். சொத்து பத்துகள் வேணுமா, கோடி கணக்கில் செல்வம் வேணுமா, லட்சக்கணக்கில் வேணுமா, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுங்கள். அதுதான் வழி, தர்கா வழி இல்ல. என்ன வழி? அல்லாஹ்விடத்தில் இறைவனுடைய பாவத்தை மன்னித்து விடு அப்படின்னு கேட்கணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு பிரச்சாரம் செய்யறாங்க, உபதேசம் பண்றாங்க. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 71வது அத்தியாயம் 12வது வசனம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு சொல்றாங்க, ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனிடத்திலே நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னஹு கான கஃபாரா, அவன் பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், பாவ மன்னிப்பு தேடுங்கள் சொல்லிவிட்டு, பாவ மன்னிப்பு தேடினா என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அதை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொன்றாக பட்டியல் போடுகிறார்கள். என்னென்ன நன்மை ஏற்படும்? யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, அல்லாஹ் உங்களுக்கு மழையை தொடர்ந்து இறக்குவான். அல்லாஹ்ட்ட இஸ்திக்பார் செய்யுங்கள், யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, மழையை அல்லாஹ் உங்களுக்கு தொடர்ந்து இறக்குவான். ஒயும்திதுக்கும், அடுத்த நன்மை என்ன? ஒயும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன்,
உங்களுக்கு செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் உதவி செய்வான். ஆண் மக்களை அல்லாஹ் உங்களுக்கு தருவான், ஆண் செல்வங்களை தருவான். ஆண் குழந்தை வேணுமா? என்ன செய்யணும்? இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, நான் நிறைய அநியாயம் பண்ணிட்டேன், அக்கிரமம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அல்லாஹ்ட்ட கையேந்தணும். ஆண் குழந்தை கிடைக்கும். ஜன்னாத்தின் அன்ஹாரா, இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு தோட்டங்களையும் துறவுகளையும் ஏற்படுத்துவான், தோட்டங்களை ஏற்படுத்துவான், நதிகளை எல்லாம் உங்களுக்கு உருவாக்கி தருவான், பஞ்சம் ஏற்படாது. இதுதான் வழி. மழையை வேண்டதுக்கு என்ன வழி? இதுதான் வழி. ஆனா இன்னைக்கு மக்களுடைய நடைமுறையில பாருங்க, இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்த காலகட்டத்தில் கூட மனுஷன் தன்னுடைய மூளை எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்றான்னு பாருங்க. நாட்டுல மழையே இல்லைன்னா 2 கழுதையை தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த 2 கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நாட்டுல மழை பெஞ்சிருமா? கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நாட்டுல மழை பெஞ்சிரும் அப்படின்னு மூட நம்பிக்கை. இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறான், கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மழை வரும் அப்படின்னு நினைக்கிறான். சரி, மழை வந்துருச்சு, மழை கொட்டோன்னு கொட்டுது. கல்யாணம் பண்ணி வச்ச அந்த கழுதையை தலாக் விட்டுருவோமா? பிரிச்சு விட்டுருவோமா? மழை நின்றுமா? இப்படி யோசிக்க மாட்டாங்க. மழைக்கு இந்த மாதிரி மூட நம்பிக்கையான காரியங்கள் ஈடுபடுறாங்க. அது மாதிரி சில ஊர்கள், அந்த மதுரையை ஒட்டி உள்ள சில கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கும் இருக்கிறது. நாட்டுல ஊர்ல மழை இல்லாட்டின்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய அண்டாவை தயார் செய்வாங்க. ஒரு பெரிய அண்டாவை ரெடி பண்ணி எல்லா வீட்டுல இருந்தும் சாப்பாடை கொண்டு வந்து அந்த அண்டால கொட்ட சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீட்லயும் சமைப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு. இந்த களிமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல இந்த மாதிரி கூத்து நடக்கும். அந்த அண்டாக்குள்ள சாப்பாடை கொட்ட சொல்லுவாங்க, எல்லா பேரும் சாப்பாடை கொட்டுவாங்க. அது நமக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படாது, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த சாப்பாடு எல்லாம் கொட்டினதுக்கு பின்னாடி இந்த சடப்பக்கீர்கள்னு ஒரு கோஷ்டி சுத்திக்கிட்டு இருக்கும். சடப்பக்கீர்கள்னு அவங்க பேர்ல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அவன் குளிக்க மாட்டான்னு சொல்லுவோம். சடையா விழுந்திருக்கும் மண்டையில. எப்ப மண்டையில சடை விழுகும், அழுக்கு கொத்து கொத்தா தொங்கும், குளிக்கவே மாட்டான், தலையே சீவ மாட்டான். அவனுடைய நெகத்தை பாத்தீங்கன்னா 1.5 மீட்டருக்கு இருக்கும். அதுல 1.5 படி அழுக்கு நெகத்துல. பச்சை ஜிப்பா ஊட்டி இருப்பான். அந்த ஜிப்பா அழுக்கு சேர்ந்து சேர்ந்து அது கருப்பு நிறமா மாறி இருக்கும். இந்த ஆட்களை இழுத்துட்டு வந்து அந்த அசிங்கமான அந்த கை அந்த சாப்பாடுக்குள்ள விட்டு ஒரு கிண்ட சொல்லுவாங்க. இந்த சடப்பக்கீர்கள் இருக்காங்களே, அழுக்க வச்சிருக்காங்களே, சேமிப்பு வங்கி மாதிரி, அதை கொண்டு வந்து இந்த சாப்பாட்டுல இறக்குவான். ஒரு கிண்டு எல்லா எசன்ஸ் என்ன செய்யும், உள்ளக்கு இறங்கிடும். அந்த சாப்பாடை சாப்பிடுறதுக்கு அவ்வளவு அடிதடி. அந்த சாப்பாடை சாப்பிட்டோம்னா நாட்டுல மழை வருமா? மழையா வரும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாம். இந்த சாப்பாடு சாப்பிட்டா மலேரியா வரும், பேதி வரும், நோய் ஒரு வயிற்றால போகும், காச நோய் ஏற்படும். எல்லா நோய்களுக்கும் மூல காரணியாக எல்லாமே அந்த அழுக்கு இருக்கிறது. சிந்திக்க மாட்டேங்கிறான். இப்படி மழை வரும் அப்படின்னு நினைக்கிறான். சில ஊர்கள் என்ன செய்வாங்கன்னா, யானை இருக்கிறீங்களா, யானையில வந்து இந்த கடையநல்லூர் மாதிரி ஊர்கள்ல மழை இல்லாட்டினா யானையில உட்கார்ந்து ஒரு பெரிய கொடியை தூக்கிட்டு ஊரையே ரவுண்ட் அடிப்பாங்க, மழை வந்துடும். இப்படி எல்லாம் மக்கள்கிட்ட மூட நம்பிக்கைகள் நம்ம பார்க்கிறோம். இது இஸ்லாம் காட்டக்கூடிய வழி இல்லை. மழை வேணுங்கிறதுக்கு, ஊர்ல செல்வ வளம் கொளிக்க வேண்டும் என்பதற்கு இதை இஸ்லாம் காட்டல. என்ன காட்டுது? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் தன்னுடைய மக்களுக்கு பிரச்சாரம் செய்யறாங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. இஸ்திக்பார் செய்யறதுனால மழை வருதுங்கிற விஷயத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும் சொல்லல, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இதை சொல்லி இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களும் நமக்கு சொல்றாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு செய்த பிரச்சாரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். 11வது அத்தியாயம் 52வது வசனம். யா கௌம் இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், என்னுடைய சமுதாயமே அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். சும்ம தூபு இலைஹி யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, அதே மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு தொடர்ந்து மழையை அனுப்புவான். வ யஸிதுக்கும் குவத்தன் இலா குவத்திக்கும், மென்மேலும் அல்லாஹ் உங்களுக்கு வலிமையை அதிகப்படுத்துவான், உங்களுடைய சக்தியை பெருக்குவான், உங்களுடைய பலத்தை அல்லாஹ் ஸ்திரப்படுத்துவான். வலிமை கூடும் நமக்கு. அதுக்கு என்ன வழி? அல்லாஹ்ட்ட கையேந்தணும். இப்படி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மக்களுக்கு பிரச்சாரம் செய்யறாங்க. நம்முடைய இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உபதேசம் பண்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ அனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி யுமத்திஅக்கும் மத்ஆன் ஹஸனன் இலா அஜலி முஸம்மா. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு குறிப்பிட்ட தவணை வரை
இந்த உலக வாழ்க்கையில உங்களுக்கு இன்பமான வாழ்க்கை அல்லாஹ் சுவைக்க செய்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. அப்போ இஸ்திக்பார் செய்வதனால ஏற்படக்கூடிய இரண்டாவது நன்மை, நாட்டிலே வளம் கொளிக்கும், செல்வம் ஏற்படும், வீட்டிலே பஞ்சம் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த நன்மை நமக்கு கிடைக்கிறது இஸ்திக்பார் செய்யறதுனால. இரண்டாவது. அடுத்து மூன்றாவதாக ஏற்படக்கூடிய நன்மை, முக்கியமான நன்மை. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஒரே சூறாவளி, பூகம்பங்கள், சுனாமி, பேரலைகள் இப்படி எல்லாம் ஏற்பட்டு உலகத்தின் பல பாகங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடாததான் காரணம். அல்லாஹ்விடத்தில் நம்ம பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு பாதுகாப்பை தருகிறான். இந்த உலகத்திலே நீங்கள் பாதுகாப்புடன் வாழ்வீர்கள், இயற்கை சீற்றத்துக்கு ஆளாக மாட்டீர்கள், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாக மாட்டோம். இஸ்திக்பார் செய்தால், பாவ மன்னிப்பு தேடினால். இன்னைக்கு பாருங்க, உலகத்திலேயே மற்ற எல்லா நாடுகளையும் துவம்சம் செய்யக்கூடிய, கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு மோசமான அரசாங்கம் அமெரிக்க அரசாங்கம். எல்லா நாட்டையும் சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார் அமெரிக்கா. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க, அவனுக்குத்தான் அதிகமான இயற்கை சீற்றங்களை தருகிறான். கேத்ரீனா, ரீட்டா, புதிய சூறாவளிகள். இப்ப கூட சமீபத்தில் ஒரு சூறாவளி ஏற்பட்டு அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தாங்க, கோடிக்கணக்கான செல்வம் நஷ்டமாச்சு. இப்படி அதிகமாக அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு இன்றைக்கு அமெரிக்கா ஆளாகி கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? செய்யக்கூடிய அநியாயம் அப்படி, செய்யக்கூடிய அக்கிரமம் அப்படி. திருந்துறது இல்ல, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறது இல்ல. அல்லாஹ் இந்த உலகத்திலே அவனுக்கு தண்டனைகளை தந்து கொண்டிருக்கிறான். அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம கையேந்தணும்னா நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். 8வது அத்தியாயம் 33வது வசனம். ஒமா கானல்லாஹு லியுஅஸிபஹும் வஅன்த ஃபீஹும். நபியே, நீங்கள் மக்களுக்கு மத்தியில் இருக்கும்போது அல்லாஹ் மக்களை தண்டிக்க மாட்டான். இது ஒரு பாதுகாப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட இருந்தாங்கன்னா அல்லாஹ்வுடைய வேதனை வராது. ரசூலுல்லாஹ் இருக்காங்கங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் அந்த மக்கள் என்னதான் தப்பு செஞ்சாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தனிச்சிறப்புனால அல்லாஹ் வேதனையை தரமாட்டான். இது ஒரு வகையான பாதுகாப்பு. ஒமா கானல்லாஹு முஅஸிபஹும், இன்னும் அல்லாஹ் இந்த மக்களை தண்டிக்க மாட்டான். எப்போது? வஹும் யஸ்தக்ஃபிரூன், இவர்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்தால், பாவ மன்னிப்பு கேட்டால் அப்போதும் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அப்ப இரண்டு வகையான பாதுகாப்பு இருக்கிறது. அதுல ஒண்ணு இல்ல நமக்கு. ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்க, அந்த பாதுகாப்பு நமக்கு இல்ல. ஆனா எப்படி நம்மால் பாதுகாத்துக் கொள்ள முடியும்? அல்லாஹ்விடத்துல கையேந்தி இந்த அழிவுகள் வராமல் நம்மால் பாதுகாத்துக் கொள்ள முடியும். சஹாபாக்கள் அற்புதமாக இந்த வசனத்துக்கு விளக்கம் தருகிறார்கள். அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள், புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள், இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அஃபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள்